வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர், நல்ல பணக்காரர், 2-3 தலைமுறையாக சேர்த்து வச்ச செல்வம், இன்னும் 2-3 தலைமுறைக்கும் அந்த பணம் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர். அப்பேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா எந்த வேலை வெட்டிக்கும் எதுக்கும் போகிறதில்ல, எதுவுமே இல்லை. இருக்கிற பணத்தை ரொம்ப ஆடம்பரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சிறப்பாக சேர்ந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஆள் அந்த ஊருக்கு ஒரு மகான் வராரு. அந்த மகானை ஒரு விருந்தோம்பலை அழைச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உணவு பரிமாறி அவங்கள கௌரவிக்கணும். ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு பெரியவங்க வராங்க, பெரிய தலைவர் வராங்க, யார் வந்தாலையும் இவங்க கூப்பிட்டு ஒரு பந்தா பண்ணால் தானே அவங்களுக்கு ஒரு பெருமை. அது மாதிரி அந்த மகானையும் கூப்பிட்டு வீட்டுக்கு விருந்தோம்பல் வச்சு வர வச்சு அவங்கள சாப்பிட வச்சு திருப்தி பண்ணார். இப்போது விருந்தெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே போயிட்டு அவர்கிட்ட, ஐயா இந்த விருந்தெல்லாம் எப்படி இருந்தது, நீங்கள் என்ன திருப்தி அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த மகன் சொல்கிறாரு, ஆமாம் நான் வாழ்க்கையில் முதல் முறையாக இன்றைக்கி தான் பழைய சாப்பாடை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். இவருக்கு உடனே ஒரு ஆச்சரியம், என்ன இது பழைய சாப்பாடா, எல்லா வேலைக்காரையும் கூப்பிடு, மனைவியை கூப்பிடு, என்ன இது நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, ஒரு பெரியவர் வந்திருக்காரு, அவங்களுக்கு பழைய சாப்பாடு போட்டிங்களா அப்படின்னு ஆச்சா போச்சான்னு கத்தினார். இந்த மகான் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அவரை சாந்தப்படுத்தி, நீங்கள் இதெல்லாம் யாருடைய சொத்து, எங்கள் தாத்தா பாட்டன் கூட இவங்களுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த உணவு எல்லாமே அவங்களுடைய சொத்து தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை நீங்கள் எனக்கு போட்ட அந்த உணவு மட்டும் எப்படி புதுசாக இருக்க முடியும்? முன்னோர்கள் பழையவர்கள் அவங்க சேர்த்து வச்ச சொத்து, அவங்களுடைய பணம், அதிலிருந்து வந்தது தானே இதுவும். அப்படிங்கும்போது இது மட்டும் எப்படி புதுசாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அந்த பணக்காரருக்கு ஞாபகம், ஐயோ இப்போ நம்ம இவ்வளோ நாளாக நம்ம பண்ணது தவறான செயலாக இருக்குது, தவறான காரியமாக இருக்குது, இதிலிருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மகான் கிட்ட கேட்டுக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் சுயமாக உழைச்சி உங்கள் உடல் உழைப்பில் சேர்த்த பணத்தில் நீங்கள் உதவி பண்ணாதான் அது உங்களுக்கு பெருமை, அது உங்களுக்கு புண்ணியமும் கூட. உங்கள் உடல் உழைப்பினால உங்கள் உடல் ஆரோக்கியமே வரும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாம் பெற்றோர்கள் சொத்து சேர்த்து வச்சாங்க, இது எங்கள் அப்பா சொத்து, எங்கள் தாத்தா சொத்து அப்படின்னு உரிமை கொண்டாடி இருப்போம். ஆனால் அது நமக்கு பெருமை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இதில் யாரெல்லாம் எங்கள் அப்பா சேர்க்கலை, எங்கள் அப்பா சொத்து சேர்க்கலை, அவங்க இப்படி கஞ்சத்தனம், அவர் பழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னுலாம் சொல்கிறியா, அதிலிருந்து இப்போ விடுபடணும். நம்ம மனசை மாற்றணும், நாம் உழைக்கணும், நாம் உழைச்சி நாம் முன்னேறணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது போன்ற பல கதைகளை நீங்கள் கேட்டு சுவாரஸ்யமாக ரசிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பல தகவல்கள் என் மூலமாக வெளியே வரும். சரிங்களா? ஏவிஎம் சத்யநாதன். நன்றி.